தந்தை பெரியார் அவர்கள். வேற எந்த தலைவர் நான் படித்த வரைக்கும் இந்த அளவுக்கு பெண் உரிமையை எந்த விதமான ஒரு சின்ன தயக்கமும் இல்லாமல் பேசிய ஒரு தலைவரை நான் இதுவரை படித்தது இல்லை. என்னது பெரியார் பெண் உரிமை போராளியா? இப்படி இவனுங்க காலங்காலமா கட்டி வச்சிருந்த பர்னிச்சரை சீமான் சுக்க நூறா நொறுக்கிட்டாப்ல. உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவரோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண் உரிமையா? இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. சீமானுக்கு ஆதரவாக நானும் ஆதாரத்தை தரேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு. அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கிறேன். சீமானை நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனல்ல முதல் முறையாக நாம் தமிழர் கட்சியோட தலைவராக இருக்கிற சீமான் அவர்களை வாழ்த்தி பேச போறோம். சீமான் அவர்களுடைய கருத்தியெல்லாம் நமக்கு துள்ளி கூட உடன்பாடு கிடையாது. ஆனா இன்னைக்கு ஈவே ராமசாமியை போட்டு சாத்துன்னு சாத்தினாப்புல பாருங்க. உண்மையிலேயே செம சாத்துங்க. பெரியார் தான் எல்லாமே பெரியார் தான், தமிழகம் முழுவதும் பெரியார் தான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த ஒரு பேச்சை கண்டு அப்படியே வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க. உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவரோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண் உரிமையா? என்னது ஈவே ராமசாமி பெண்ணிய போராளியா? யாரையா சொன்னா அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் கிளின்னு கிளிக்க இந்த பெரியாரிஸ்டுகள்லாம் ஆட்டம் கண்டு போயிருக்காங்க. என்னையா இது, காலங்காலமா தமிழர்கள் எழுதுனிலிருந்து படிச்சதுல அவங்க ஒண்ணுக்கு போனதுலேருந்து எல்லாமே ஈவே ராமசாமி சொல்லி கொடுத்து தான் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஒரு கட்டுக்கதையை கட்டமைச்சு வச்சிருக்கோம். இப்படி சல்லியா நொறுக்கிட்டாங்களே. இது வரைக்கும் பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மக்களை நம்ப வச்ச மக்களை பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு பேச வச்சுட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் பதச்சு போய் நிற்கிறாங்க. குறிப்பா இந்த ஈவே ராமசாமியோட கொள்கைக்கும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, துள்ளி கூட சம்பந்தமே கிடையாது. அது அவனுங்களோட செயல்பாடுகளை வச்சு நம்ம சொல்லலாம். தமிழர்களோட வாழ்வியல்ல தாலிக்கு எந்த அளவில் முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஈவே ராமசாமியோட கோஷ்டி என்ன தெரியுமா செஞ்சாங்க? தாலியறுப்பு போராட்டம்னு தமிழகம் முழுவதும் நடத்தினாங்க. பெண்களுக்கு தாலி அப்படிங்கிறது அடிமை சின்னம் அப்படின்னு ஈவே ராமசாமியே சொல்லியிருக்காப்ல அப்படின்னு தமிழர்களோட கலாச்சாரத்தை கொச்சப்படுத்துற மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்க. பெண்கள் அணியும் தாலி ஒரு அடிமை சின்னம் என்ற விளக்கத்துடன் 21 பெண்கள் தங்களது தாலியை அகற்றி இனி தாலி தங்களுக்கு தேவையில்லை என்று பொதுமக்கள் முன்னிலையில் வாக்குமூலம் தந்தனர் திராவிடர் கழக அலுவலகத்தில். தாலி அப்படிங்கிறது பெண்களோட அடிமை சின்னம் அப்படின்னு இந்த ஈவே ராமசாமியோட கோஷ்டி ஊரு ஃபுல்லா தாலி அறுத்தாங்க. ஆனா அவனுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் தாலி அறுக்கவே கிடையாது. அது மட்டும் கிடையாது, ஈவே ராமசாமியோட கொள்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த ஓசிசோரே சொல்லுது. பாசத்துக்காக மனுஷன் புள்ள பெற்றுக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியா? இந்த ஓசிசோர் பேசுனதை கேட்ட உடனே எனக்கு நம்ம திமுகவோட தீவிர ஆதரவாளர் அந்த ஞானசேகரன் அந்த பொறுக்கி பையில தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவன் ஈவே ராமசாமியோட கொள்கையை அப்படியே உள்வாங்கியிருப்பான் போல இருக்கு. மனைவி, இணைவி, துணைவி, அது மட்டும் இல்லாம அப்பப்ப பாலியல் குற்றங்கள்ல ஈடுபட்டு இருக்கான். ஊரு ஃபுல்லா கொள்ளையடிச்சிருக்கான். கொள்ளையடிச்சதை நல்ல மாதிரி செலவு பண்ணியிருக்கான். அப்படியே என்ன பண்ணிருக்கான்? ஒரு பெரியாரிஸ்டாவே வாழ்ந்திருக்கான். இந்த ஓசிசோர் சொன்ன உடனே எனக்கு ஞானசேகரன் தான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம மட்டும் கிடையாதுங்க, சீமான் மட்டும் கிடையாது, அண்ணாமலை அவர்கள் மட்டும் கிடையாது. இந்த ஈவே ராமசாமியோட பேச்ச அந்த காலகட்டங்களில் கேட்ட பெருசுங்க முதற்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண்ணுரிமை பற்றி பேசுறதுக்கு உலகத்திலே ஒரு ஆளுக்கு தகுதி இல்லைன்னா அது ஈவே ராமசாமிக்கு தான் அப்படிங்கிறத அன்னைக்கு ஈவே ராமசாமியோட பேச்ச கேட்ட பெருசுங்களே சொல்லி இருக்கு. இன்னும் கொஞ்சம் கோபமாக கொச்சையாக வேண்டும். அவர் சொன்னதுதான், உனக்கு ஆசை வந்துவிட்டால், உனக்கு காமம் வந்துவிட்டால் உன் தாயிடம் கூட நீ எடுத்துக் கொள்ளலாம் என்று எல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்படியாக பெண் விடுதலைக்கு பேசினார் நாம் ஒப்புக்கொள்ள முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி ஈவே ராமசாமியா நம்முடைய தமிழ் சமுதாயம் வெறுக்கிறதுக்கு முதன்மையான ஒரு காரணம் இருக்கு. நம்ம எல்லாம் பெருமையா பேசிட்டு வர்ற, நம்ம எல்லாம் பெருமையா நினைக்கிற நம்மளுடைய தாய்மொழியான தமிழை இந்த ஆளு எவ்வளவு கொச்சையா பேசியிருக்காப்ல அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. தமிழே முக்கா பசங்க பாக்க காட்டு நீங்க பாக்க நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லா பயிலும். அடங்கொம்மால ஒரு பைய முன்னால் வந்து பேச முடியலையே, என்ன இருக்கு தமிழ்ல கேட்டா. நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துக்கு இந்த ஈவே ராமசாமியோட கும்பல் எவ்வளவு ஆபத்தானவங்க அப்படிங்கிறத பாருங்களேன். அதாவது கள்ளக்காதல திருமணம் கடந்த உறவு அப்படின்னு பெருமையா நம்முடைய இளம் சமுதாயத்தை
சீரழிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க இந்த நடமாடும் ஈவே ராமசாமி சுபவி. காதல் என்பது ஒன்றுதான், நல்ல கண்ட காதல், நல்ல காதல் காதல். அப்படியானால் இது என்ன? திருமணம் கடந்த உறவு. இப்படி சுபவி ட்ரைனிங் கொடுக்க அந்த ட்ரைனிங் பற்றல இருந்த ஒரு பொண்ணு எவ்வளவு கலாச்சாரத்துக்கு சீர்கேடா பேசுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. கள்ளக்காதல் அப்படின்ட்டு இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பெண்ணோட பாலியல் தேவை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றத யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு லட்சணமா பேசியிருக்கு பாத்தீங்களா? இது மட்டும் கிடையாது, ஈவே ராமசாமிக்கு இன்னொரு பழக்கம் இருந்திருக்கு. என்ன பழக்கம்னா, பெருமைப்படுத்துற இடத்துல எல்லாமே, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த பெருமையா பேசணும்னா அங்க திராவிடர் பேசுவாராம். ஏதாவது ஒரு விஷயத்த கொச்சப்படுத்துற மாதிரி பேசணும்னா அந்த இடத்துல தமிழர்கள், தமிழ் அப்படின்னு பேசுவாப்ல. இது வேற யாரும் சொல்லல, ஈவே ராமசாமியோட பேச்ச நேரா கேட்ட ஒரு பெரியவரே சாட்சியம் கொடுத்திருக்காரு. சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள், தமிழ் அறிஞர்கள் என்கிற பெயராலே சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள். எங்கே பேசினாலும் ராமசாமி நாயகர் எடுத்து வந்தது. அவர்தான் இந்த நாட்டுல எல்லாம் செஞ்சாரு. ஆனா உள்ளபடி செஞ்சாரா? நான் ராமசாமி நாயக்கருடைய கடைசி கூட்டத்திற்கு போயிருந்த அந்த தியாகராயனர் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் தான் நடந்தது. அதுதான் அவருடைய கடைசி கூட்டம். அவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற ஆவலே எனக்கு அப்போதான் வந்தது. அதுக்கு முன்னால அவ்வளவுதான் நான் அவரை பற்றி விமர்சிப்பதில்லை, திறனாய்வு செய்வதில்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் பேசுறாரு, எனக்கு என்ன வருத்தம் என்றால், நான் தமிழர்களை தேவடியா மக்களாக விட்டுச் செல்கிறேன், பார்ப்பனர்களுடைய தேவடியா மக்களாக விட்டுச் சொல்கிறேன். திராவிட இயக்கம் பேசுறவன் திராவிடர்களை நான் தேவடியா மக்களாக விட்டுச் செல்கிறேன் சொல்லியிருக்கணும். அறிவு நாணயம் இருந்தால் இழிவுபடுத்துகிற போதெல்லாம் தமிழன், உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடன். இவ்வளவு அயோக்கியத்தனமா? உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் ராமசாமி நாயக்கருடைய அந்த நூல், ஆராய்ச்சி நூல் அனைத்தையும், அவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள், தொகுக்கப்பட்ட நூல்களை எல்லாம் படித்து பார்த்தீர்கள் என்றால், உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடர்கள், இழிவுபடுத்துகிற போது, கொச்சைப்படுத்துகிற போது தமிழர்கள். இது என்ன? இதை கூட தமிழன் புரியவில்லை என்றால், இதை கூட தமிழ் அறிஞர்கள் என்பவர்கள் புரியவில்லை என்றால், இந்த தமிழகத்தை நாம எங்க கொண்டு போய் நிறுத்துகிறோம்? பரிதாபமா. அதுலயும் பாத்தீங்கன்னா கேவலத்திலையும் கேவலம், திமுக உருவான வரலாறு வளர்ப்பு மகளோட திருமணத்திலிருந்து தொடங்கியிருக்கா அப்படிங்கிறத துரைமுருகனே ஓப்பனா பேசியிருக்காப்ல. பெரியார் எங்க ஊருக்கு வந்தார், மணியம்மையை பார்த்தார், கூட்டிட்டு போயிட்டார். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அவரை திருமணம் செய்து கொண்டார். அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் என்று அறிக்கை விட்டார். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கழகத்திலிருந்து வெளியேறினார். திமுக உருவானது. இவ்வளவு கேவலமான வரலாறுகளை வச்சுக்கிட்டு ஐயோ இவங்க தமிழர்களை சீரழிக்கிறத தவிர இவங்களுக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. இன்னைக்கு சீமான் அவர்கள் பேசுனதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா அண்ணாமலை அவர்கள்ட்ட இதை பற்றி கேள்வி கேட்கல. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஈவே ராமசாமி பேசுனது எல்லாமே உண்மைதான். எந்த புத்தகத்துல இருக்கு, எந்த பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத நானே சீமான் அவர்கள்ட்ட சொல்றேன். காவல்துறையினர் யாராவது கைது பண்ண வந்தா அதை எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு செமையா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அண்ணா சீமான் அண்ணன் அவர்கள் அந்த சென்னை புத்தக ஃபேர் அங்க போயிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழால சில கருத்துக்களை வச்சு பேசியிருக்காங்க. அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சில கருத்துக்களை பேசியிருக்காங்க. பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா? இது நான் சாயந்தரம் பேசுறேங்கண்ணா. பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். சீமானண்ணா நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். அதை பொதுவெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்கண்ணா. ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் எனக்கு அழிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேசியிருக்காரு, பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்தில் பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸை நான் கொடுக்குறேன். அதனால சீமான் அண்ணன் யாராச்சும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போதும், வேற எது வேண்டாம். ஆனால் பொதுவெளியிலே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. காரணம், பெண்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க. பெரியார் அவர்கள் ஒரு காலத்தில் பேசினதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பித்தோம்னா மக்களுக்கு அருவருப்பு வந்துடும். அதை போன்ற சில வார்த்தைகள் அதில் இருக்கு. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலைங்கன்னா காரணம், ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. அது சீமான் அண்ணன் அவர்கள் ஏன் சொன்னாங்கன்னு அவங்க தான் சொல்லணும். அதனால் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறாங்களான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது போன்று பேசி இருக்கின்றார், அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார் என்பதை பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்றேன். பட் நான் அந்த கருத்தை பொதுவெளியில் பேச விரும்பல. காலம் கடந்து விட்டது, அரசியல் மாறிவிட்டது, மக்கள் அரசியலை புதிய பார்வையில் பார்க்குறாங்க. பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவெளியில் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறா போயிருங்க.
இதுல கூட அண்ணாமலை அவர்கள் ஈவே ராமசாமியோட புத்தகத்தை நிறைய புத்தகத்தை அழிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுலயும் சீமான் அவர்களுடைய குற்றச்சாட்டம் அதுதான். நீங்க ஆதாரத்தை முன்வைங்கன்னு சொல்றீங்க, ஆனா ஈவே ராமசாமியோட எந்த புத்தகமும் பொதுவெளியில இல்லையே. இப்போ எல்லாரோட கருணாநிதியோட புத்தகத்திலிருந்து எல்லாரோட புத்தகத்தையும் நீங்க அரசுடைமை ஆக்கிட்டோம்னு சொல்றீங்க. ஆனா திராவிடத்தோட பெருமையா பேசிக்கிறீங்கல்ல, அந்த ஈவே ராமசாமியோட புத்தகத்தை ஏன் அரசுடைமை ஆக்கல அப்படிங்கிற கேள்வியை சீமானும் கேட்டாரு. இப்ப அண்ணாமலை அவர்களும் அதான் சொல்லியிருக்காரு. இது சீமான் அவர்களோட கேள்வி மட்டும் கிடையாது, ஈவே ராமசாமியோட அடிவரடிகள் கூட அதே கேள்விதான் கேட்கிறாங்க. அதாவது ஈவே ராமசாமி என்ன எழுதியிருக்காப்ல அப்படிங்கிறத சுபவி மூலமாக, சுபவி எல்லாம் சென்சார் பண்ணி கட் பண்ணி சுபவி பேசுறது ஒரு பக்கம், அப்புறம் ஓசிசோர் பேசுறது ஒரு பக்கம், இதை கேட்டுதான் ஈவே ராமசாமியோட அடிவரடிகளே ஐயோ ஈவே ராமசாமி பெண்ணிய போராளி அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு வராங்க. இதை நம்ம சொல்லல, அந்த ஈவே ராமசாமியோட அடிவரடி அவரே சொல்றாரு. பெரியாரை பற்றி உரையாசிரியர்கள் பேசுவதை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வீரமணி பெரியார் எல்லாம் பேசுவார், புத்தகத்தை படிச்சுக்கோ. பெரியார் என்ன சொன்னாருங்க, புத்தகமா காட்ட மாட்டேன், இது ரகசியமா வச்சிருப்போம், எங்களுக்குள்ள இருக்கு, நீ நான் சொல்றது கேட்டுக்க. ஏன்னா ஈவே ராமசாமியை பற்றி கொஞ்சம் வெளிவந்திருக்கு பாருங்க விஷயங்கள், அதுவே திமுக போட்டு நார் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் 21ஆம் பக்கத்துல ஈவே ராமசாமி திமுகவை எப்படி கிழிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அந்த வீடியோ கூட இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு. பெரியார் சொல்லியிருப்பதை படிக்கின்றேன் பாருங்கள். நாதி இல்லையே, சொல்றதுக்கு நாதி இல்லையே, சிந்திக்க நாதி இல்லையே, ஒரு ஓட்டுக்கு என்னன்னா கொடுக்கறான், பொண்டாட்டியை தவிர மற்றது எல்லாத்தையும் கொடுக்கறான். ஓட்டு வாங்குவதற்கு இதற்கு கவலைப்பட மாட்டானே, யார் இது? நம்ம முன்னேற்றத்து கழகக்காரன் தான். மற்றவெல்லாம் அதை சொன்னா என்னை வைவான். இவனுக்கு இதுவெல்லாம் என்ன கேடு வந்துச்சு இந்த முன்னேற்றக்காரனுக்கு? இந்த வேலையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு ஓட்டு தான் பெருசு, அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது வழக்கத்தில் வந்து விடும் என்று நம்புகின்றான். பொண்டாட்டியை கூட கொடுத்து விட்டு வாங்கிறார் போல, ஏனென்றால் அந்த பதவி அவ்வளவு உயர்வா போச்சு. பக்கம் 21ல நீங்கள் சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் நீங்கள் காட்டிய அதே புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். இது நீங்க சொன்ன அதே மாதிரி நானும் பேசுறேன். இதை நான் சொல்லல, பெரியார் தான் சொன்னார். அண்ணன் நாகராஜா அவர்கள் இதற்கும் பேச வேண்டும். இதைவிட மோசமாக உங்கள் இயக்கத்தினுடைய ஆணிவேர், இயக்கத்தினுடைய நரம்பு நாடி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இந்த இயக்கம் இருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கார், பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, பொண்டாட்டியை கூட கொடுத்து ஓட்டு வாங்கிறார் போல. நான் சொல்றீங்க, தந்தை பெரியார் சொன்னது மறுபடியும் சொல்ல. இதற்கு நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்ல பேர் வச்சிருக்காரு. என்ன பேருனா, இது பேர் தான் திராவிட மாடலுங்க, வேற ஒண்ணு. திராவிட மாடல் என்கின்ற வார்த்தையை யாரும் கஷ்டப்பட்டு எங்கேயும் தேட வேண்டும். காலையில் எந்திரித்து இரவு தூங்குவோம் வரை 20 முறை திராவிட மாடல் என்று சொல்லுகின்றார், விளக்கத்தை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவுரை, தந்தை பெரியாரின் இறுதி பேருரை மரண சாசனம் என்கின்ற புத்தகத்துல 21ஆம் பக்கத்துல திராவிட மாடலுக்கு பெரியார் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை படித்துவிட்டு அதை உங்களுடைய அரசினுடைய கொள்கையாக நீங்கள் அறிவிக்கிறோம். இப்படி தமிழ் சமுதாயத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழுக்கும் எந்த விதமான தொடர்பும் ஈவே ராமசாமிக்கும் கிடையாது, ஈவே ராமசாமியோட கொள்கைக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தோட கருத்தா இருக்கு. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.